வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: விடாமுயற்சி, பகுத்தறிவும் கடின உழைப்பும் உள்ளவனுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒருவனே தெய்வம் அல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் அழைத்துலகம் விளங்க காணும். உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்கும் அல்லால் வேறே இல்லை, பரிமளவே திருவள்ளி கேணிவாள் பார்த்தனிட சாரதியை பணிகுவாயே என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. விவேகானந்தர் சொல்லும் போது, நிமிர்ந்த நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோள் மீது சுமந்துகொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று விவேகானந்தர் சொல்றாங்க. வள்ளலார் சொல்லும் போது, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று சொல்றாங்க. சுவாமி வள்ளலார் மேட்டுக்குப்பத்துல ஈசானி அறையில அந்த தைப்பூசத்திலிருந்து 3வது நாள் ஜோதியாகும் போது சொல்றாங்க, கடைவிரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை, கட்டிவிட்டேன், ஆனால் வேண்டும் அச்சில் ஏற்றுவேன், ஆகாவிடில் நிலாவில் ஏற்றுவேன், யான் இப்போது இந்த ஊனுடம்பில் வந்திருக்கிறேன், அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன், அனைவரையும் திருத்தி விடுவேன், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி மறையிறாங்க. அவங்க மறையும் போது சொல்லும் போது, நாட் ஈவன் சிங்கிள் பர்சன், ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று சொல்றாங்க. சுவாமிஜி தன்னுடைய 7வது வயதுல அந்த ஒருவனே தெய்வமல்லால் என்ற அந்த கவிதையை 8 வரி பாடல சுவாமிஜிக்கு கொடுத்து மனப்பாடம் செய்து கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மகான் சாமிஜியினுடைய தந்தைகிட்ட கொடுக்குறாங்க. வரப்பு முறையா சாமிஜி கிட்ட கொடுக்குறாங்க. சாமிஜி அதை மனனம் பண்றாங்க. முதல் 2 வரி, ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் என்ற அந்த 2 வரிகளை எடுத்துக்கொண்டு 9 ஆண்டுகள் விடாமுயற்சியா இந்த ஆன்மீக தேடல்ல சுவாமிஜி ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. வீட்டில் இந்த சுவாமி விசேஷ நாட்கள்ல படைக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல உப்பு இல்லாம அவங்க தயார் செஞ்சு படைக்கும் போது சுவாமிஜி, ஏன் இந்த மாதிரி உப்பு இல்லாம செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பகுத்தறிவோடு ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க தாயார், சுவாமிக்கு படைக்கிறது உப்பு இல்லாம தான் படைக்கணும் என்று சொல்லும் போது சுவாமிஜி சொல்றாங்க, அந்த மாதிரி உப்பு போட மறந்தவங்க அந்த சாமிஜிக்கு படைக்கும்போது சாமிக்கு படைக்கும்போது கேட்குற கேள்விகளுக்கு சமாளிக்கிறதுக்காக சொன்னதுதான் அது. உப்பு போடாம சாமிகளுக்கு நம்ம பூஜையில படைக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி பகுத்தறிவோடு சாமிஜி அவங்க தாயார்கிட்டயே சொல்றாங்க. இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சுவாமிஜி இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மனவளக்கலையை சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த மனவளக்கலையை பயின்று தானும் தன்னுடைய கருத்தொடர வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு புண்ணிய பலாபலன்களை சேர்க்கக்கூடிய அந்த தெய்வீக ஒரு பணியை சுவாமிஜி ஈடுபட்டு ஒரு 36 ஆண்டுகள் தன் உடலையே சோதனக்களமாக பயன்படுத்தி உடல், உயிர், மனம், அறிவு என்ற இந்த 4க்கும் நாமளே சரி செய்து கொண்டு தெய்வீக நிலையில நாம இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை, நமக்கு வேதாத்திரிய வாழ்க்கையை, மனவளக்கலைய சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. இது விடாமுயற்சியாகவும் அதே போல பகுத்தறிவோடு சிந்திச்சு அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து விடுபட்டு அடுத்தபடியாக அந்த ஞான மார்க்கத்துக்குள்ள சாமிஜி சிறப்பாக ஈடுபட்டு இறைநிலையோடு இருந்து, அதே போல வள்ளலார், விவேகானந்தர் இவர்களுடைய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாமிஜிக்குள்ள முழுமையாக ஆழியார்ல அறிவு திருக்கோயில் ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் எண்ணற்ற அறிவு திருக்கோயில்கள் கட்டப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருது. அதே போல வள்ளலார் சாமிஜியினுடைய அந்த சூக்குமத்துல இணைந்ததுல இருந்து சாமிஜி இறுதி வரை மூச்சு வரையிலும் வள்ளலார் இருந்து சுவாமிஜி கூட இந்த மாதிரி ஒட்டுமொத்த பாசிட்டிவான மகான்கள் எல்லாம் இருந்து கொடுத்ததுதான் இந்த எளிய முறையிலான இந்த பயிற்சி என்று சொல்லுவாங்க. விவேகானந்தர் ஒரு முறை இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஆத்து மேட்டில் எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மேட்டில் அந்த மணல் பரப்புல ஒரு குழியை பறிச்சு ஆத்துல இருந்து தண்ணீரை மோண்டு கொண்டு அந்த குளிப்புல ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் எல்லாம் அதை கவனிச்சுட்டே இருக்காங்க.
இறுதியாக கேட்கும்போது, எங்களுடைய வீட்டு தோட்டத்திற்கு தண்ணீர் போகணும், அதனால இந்த ஆத்துல இருக்க தண்ணி இந்த குழிக்குள்ள ஊத்துறேன், இந்த குழிக்குள்ள ஊத்துற தண்ணி எங்க வீட்டு தோட்டத்துக்கு போய் சேர்ந்துரும் என்று சொல்றாங்க. இது எதற்காக சொல்றாங்கன்னா, இந்த பகுத்தறிவோடு நீங்க இன்றைக்கு இந்த அளவுக்கு எல்லாரையும் புண்படுத்தி காசை வாங்கிக்கிட்டு, இது போல நான் அதை செய்யறேன், உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், அதுக்கு அனுப்புறேன், இதுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாம் காசு பொழுந்துருங்களே என்பதை உணர்த்துவதற்காக. அப்ப எல்லாரும் நம்மளை கேலி கிண்டல் பண்றாங்கிறத உணர்றாங்க. அதுபோல உண்மை உணர்ந்த மகான்களால எதையும் சாதிக்க முடியும், எதையும் கூற முடியும், பகுத்தறிவோடு கூற முடியும் என்று சொல்லி இதை உணர்ந்து வாழணுங்க. விடாமுயற்சியோடு சாமிஜி எப்படி பகுத்தறிவோடு கடின உழைப்போடு வாழ்ந்தாங்களோ அதே போல நாமளும் வாழ்ந்து இந்த மனவளக்கலையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு நாம உறுதுணையாக, பாதுகாப்பாக, வழிநடத்தியாக இருக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க